இன்னொரு குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பினர் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எல்லா தொழிலாளர்கள் விவசாயிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ நெல் கொள்முதல்லாம் கூட மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா நாங்கள் 505 திட்டங்களை சொன்னோம், அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே முடிக்கப்படவில்லை, எல்லாம் வாய் சவடாலே ஓட்டியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஏதாவது முடிச்சுன்னா கொஞ்சம் வெள்ளை அறிக்கை கொடுங்களேன்னு சொன்னாலும் அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவங்களும் மிகப்பெரிய குறைபாடாக சொல்லியிருக்காங்களே, அந்த சன்ன அரிசி போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? முதல்ல இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நான் இவ்வளோ % முடிச்சிட்டேன், மொத்தம் 30% முடிச்சிட்டேன், 50% முடிச்சிட்டேன், 75% முடிச்சிட்டேன்னு அப்படியே கொஞ்சம் அதிகமாக போவாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் என்னென்னா ஆரம்பிக்கும் போதே நான் 98% முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 90% ஆகி இன்னைக்கு 75% முடிச்சிட்டேன்னு ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது ஒரு கேலிக்குரிய விஷயம். இதை போக இந்த நெல் கொள்முதல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் மானியம் கொடுக்கறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இவங்க நீங்க சொல்றாங்க 2500 ரூபாய்க்கு மேல நாங்க பண்றோம்னு. இவங்க தேர்தல் வாக்குறுதியில 2021 தேர்தல் வாக்குறுதியில இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க 2500 ரூபாய்க்கு மேல கொள்முதல் பண்ணுவோம்னு. எப்போ 2021ல 4.5 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அந்த வேலை செல்லுபடியுமான கிடையாது. முதல்ல இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இது நிறைய இடத்துல இருந்து அணுகுற வேண்டிய பிரச்சனை. 2021ல் 2500 ரூபாய் அப்படிங்கிறது அது ஒரு பேஸ் ப்ரைஸ். இப்போ இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, மற்ற இதெல்லாமே விலைவாசி உயர்ந்ததுனால இன்னைக்கு 2025ல் அதே 2500 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றது ரொம்ப ஏமாற்று செயல். அதுலேயும் கொடுக்கறதில்ல, இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஒரு 100 ரூபாய் சொச்சம் தான் எக்ஸ்ட்ராவா, ஒரு மானியமா எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லா பண்றது மானியம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. உங்களுக்கு இது ஒரு விஷயம் இருக்கு. திருப்பி நான் கம்பேர் பண்ணுறேன். இதே நீங்கள் ஒடிஷாவில் எடுத்துக்காங்க, பஞ்சாபில் எடுத்துக்காங்க, இல்லை பீகாரில் எடுத்துக்காங்க, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காங்க, அவங்க மானியம்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே அந்த கவர்மெண்ட் தராங்க. இவங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 105 ரூபாய் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இவங்க 2500 ரூபாய் பெருசாக பண்ணுற மாதிரி பெருமை பீத்திக்கிறாங்க.